12 ராசிகளுக்குரிய குணநலங்களையும் இந்த 12 ராசிகளுக்குரிய குரு பயிற்சி பலன்களையும் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பலன்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், மகரிஷிகளால் எழுதப்பட்ட மகாசிவ நாடியின் மூலமாக எடுத்து வாசிக்கப்பட்டது. கடந்த 5 தலைமுறைகளாக இந்த மகாசிவ நாடியை எங்களது குடும்பம் வாசித்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த மகாசிவ நாடியில் இந்த 12 ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக என்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இப்படி இந்த பாடல்கள் மூலமாக அந்த பலன்கள் எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, மகரிஷிகள் சிவனும் பார்வதியும், அதாவது பரமேஸ்வரனும் பார்வதியும் இருவரும் கலந்து பேசிக்கொள்ளுமாறு இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல்களை நான் உங்களுக்கு படித்து அந்த பாடல்களுக்குரிய விளக்கங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் முதலாக சொல்லப்படுவது இறைவணக்கம். அதாவது பார்வதி தேவி சிவபெருமானை வணங்குறாங்க. வணங்கி சிவபெருமானை இந்த பலன்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த உலக மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்கிறாங்க. அந்த பாடல்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அன்பொன்றால் அகிலமதை காத்து நிற்கும் ஆதி சிவன் அடிபோற்றி தேவியானும். அன்பின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக அகில உலகங்களையும் காத்து கொண்டிருக்கும் இறைவனை உன்னை வணங்குகிறேன். பார்வதி தேவி அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த அன்பு, இந்த தயை, இந்த கருணை இந்த உலகம் பூராகவும் நிறைந்திருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமல் இந்த அன்பு, இறைவனுடைய கருணை, இறைவனுடைய தயை இந்த உலகம் பூராவும் நிறைந்திருக்கிறது. ஆதிசிவன் அடிபோற்றி தேவியானும். அப்படி அந்த இறையை நாம் உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உலக மக்களாகிய நாம் உணர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அன்புடன் இருக்க வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும், தயையோடு இருக்க வேண்டும். இந்த மூன்றும் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்குது, மனதுக்குள்ளே இருக்குது. இந்த மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய தயை மூலமாகவும், இந்த மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பின் மூலமாகவும், இந்த மனதில் இருக்கக்கூடிய கருணையின் மூலமாக இந்த பரமேஸ்வரனை, இறைவனை, அகில உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற, இயக்கி கொண்டிருக்கிற, காத்து கொண்டிருக்கிற இறைவனை உணரலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சொல்லிட்டு இந்த பலன்களை கேட்குறாங்க. அப்போது இறைவனை அடைய வேண்டும், இறைவன் அருளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இந்த வழியை நம்ம கடைபிடிக்கலாம். அதாவது பொது நலம், மற்றவர்களுடைய நலம், இயற்கை நலம், இவைகள் மேலே நம்ம கவனம் செலுத்துறது. இப்படி செலுத்தும் பொழுது கடவுள் நம்மை குறித்து நம்ம மேலே அவர் கவனம் செலுத்துவார் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரகசியம். ஆக நாமும் இந்த பார்வதி தேவி சொன்ன வழியை கடைபிடிக்கலாம். கடைபிடித்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்பம் பெற இகம் மாந்தர் இனிமை காண
பார்வதி என்ன சொல்கிறாங்க, அந்த இறை சக்தி என்ன சொல்லுது அப்படின்னா, இன்பம் பெற இக மாந்தர் இனிமை காண. இந்த உலக மக்கள் இனிமையை பெறுவதற்கு இது ஒன்றே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுயநலமில்லாமல் வாழ்க்கையை, மனதை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு இன்பமாக அமையும். இனிமை காண, இந்த வாழ்க்கை இனிமையாக அமையும். இடர் நீங்கி, இருக்கக்கூடிய இடர்கள் நிச்சயமாக விலகும். அதாவது பூர்வ ஜென்ம வினையினால் ஏற்படக்கூடிய இடர்களும் இந்த எண்ணங்களினால் விலகும். ஒளி பெறவே இந்த எண்ணங்களினால் அந்த இடர்கள் விலகுவதோடு மட்டுமல்ல, மனதுக்குள் ஒளி உண்டாகும். அருள்வீர் வேந்தன். இப்படி இந்த பெரிய அரிய ரகசியத்தை சொல்லிட்டு அந்த இறைசக்தி அருள்வீர் வேந்தன், வேந்தனவன் மாற்றம் அதால் விளையும் நன்மை. இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை இந்த உலக மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இறை சக்திக்கிட்ட கேட்குறாங்க. வேந்தனவன் மாற்றமதால் விளையும் நன்மை. இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை சொல்லுங்கள். தீமைகளிலிருந்து விடுபடுவதற்கு வழியை சொல்லுங்கள். விவரித்த துயர் நீங்க வழிகள் தந்து, இப்படி இந்த துயர்கள் விலகுவதற்கான வழிகளை காட்டி, சாந்தமுற மக்கள் எல்லாம் அறிந்து உய்ய, இந்த உலக மக்கள் சாந்தமடையணும், அதுக்கு வழியை சொல்லுங்கள், அருள் பண்ணுங்கள். சரியான வழிகாட்டி அருள்வீர் ஐயா, இதுக்கு ஒரு சரியான வழியை காட்டுங்கன்னு சொல்லி அந்த பார்வதி தேவி கேட்க, பரமேஸ்வரன், அந்த எல்லாம் வல்ல இறை கடவுள் பதில் சொல்கிறாங்க. ஐயா என்றனை கேட்ட அன்பு தேவி. பார்வதி தேவிக்கு பதில் சொல்கிறாங்க. ஆடுடைய மேடமதில் குறை குணங்கள் சொல்லி. இப்படி என்ன கேட்டியே, நான் இப்போ பதில் சொல்கிறேன், இந்த உலக மக்களுக்காக இந்த பதிலை சொல்கிறேன். ஆடுடைய மேடமதில் குணங்கள் சொல்லி, முதல்ல இந்த 12 ராசிகளுக்குரிய குணங்களை சொல்கிறேன். அதற்கு பிறகு இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை சொல்கிறேன். கும்பராசியில் பிறந்தவங்களுடைய குணநலங்களையும், கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த மகாசிவ நாடியின் மூலமாக பார்க்க போகிறோம். காட்டும் மேல் கும்பமதி ஆன்மீகத்தும். இந்த கும்பராசியில் பிறந்தவங்க ஆன்மீகத்தின் மூலமாக கண் உழைப்பால் செல்வ வளம், சேமிப்பாற்றல், உயர்ந்த செல்வங்களை பெற்றுக்கொள்வார்கள். செல்வ வளம், சேமிப்பாற்றல், அதோடு அதீதமான சேமிப்பு இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சேமிப்பின் மூலமாக இவர்கள் செல்வத்தை அதிகரிப்பர். ஆற்றல் அருள் தன்னாலே கற்பனைத்தான். அதீதமான கற்பனை இவர்களுக்கு உண்டு. அதாவது மிகப்பெரிய சாதனைகளையும் அதை செய்து முடிக்கக்கூடிய தகுதிகளும் இவர்களுக்கு உண்டு. ஆற்றல் அருள் தன்னாலே கற்பனைத்தான். அமைதியது அழித்துவிடும் நிலவில் என்னை போற்றி வர வில்வத்தால் உண்ணச் செல்லும் செல்வம். அதோடு ஆழ்ந்த அமைதி, அழித்துவிடும் நிலவில் என்னை, நினைத்த காரியங்கள் வெற்றியடைவதற்கு பௌர்ணமியில் போற்றி வர வில்வத்தால் உண்ணச் செல்வம். சிவபெருமானை அர்ச்சித்து, சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து, அந்த வில்வ இலைகளில் 1-2 இவர்கள் உண்ண வேண்டும், சாப்பிட வேண்டும். புகழ் தேகம், ஆச்சாரம், கீர்த்தி தன்னை. இவர்கள் மிகுந்த ஆச்சாரமுடையவர்கள். ஆச்சாரத்தின் மூலமாக
வெற்றிகளையும் புகழ் கீர்த்திகளையும் அடைய தகுதி பெற்றவர்கள். தான் மெச்ச தன சேர்க்கை பெண்கள் அன்பும், குடும்ப பெண்களினால் அன்பும், தான் மெச்ச தன சேர்க்கை மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் செல்வ சேர்க்கையை சேர்க்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள். தயை சிறப்பு, தன்னுடைய இரக்க குணத்தினால் இவர்கள் சிறப்படைவார்கள். நீலம், நீல நிறம் இவர்களுக்கு நீல நிறம் இவர்களுக்கு சிறப்பை தரும். எண்ணும் 8, எண் 8 இவர்களுக்கு வெற்றியை தரும். வேணும் திசை மேற்கு மால், மேற்கு திசை இவர்களுக்கு திசை சிறப்பை தரும். மால் கிரியும் 7, திருப்பதி சென்று வருவது இவர்களுக்கு வெற்றியை தரும். திருப்பதியும் சென்று வருவது, வருடத்திற்கு ஒரு முறை சென்று வருவது இவர்களுக்கு நல்ல திருப்பு முனையை தரும். வெற்றியதே குருமாற பயணம் தட்டும். இப்படி இந்த கும்பத்தில் சந்திரன் இருப்பவர்கள் இந்த குணங்களோடு இருப்பார்கள். இப்போது இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு எப்படி இருக்கும்? பயணம் தட்டும். தட்டேக வாக்கதனில் தாழ்வை நீக்கு. நல்ல சிறப்பு இவர்களுக்கு உண்டு. அதாவது நீண்ட பயணத்தினால் வெற்றியும் சிறப்புகளும் இவர்களுக்கு உண்டு. தட்டேக வாக்கதனில் தாழ்வை நீக்கு அப்படிங்கிறது உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். உயர்ந்த பேச்சின் மூலமாக யாரையும் தாழ்வாக பேசாமல், தற்பெருமை கொள்ளாமல் இவர்கள் தன்னுடைய வாக்கை கவனமாக கையாள வேண்டும். தைரியம்தான் தடை விலக்கும். இவர்களுடைய தைரியம் இவர்களுடைய தடையை நீக்கும். சுபங்கள் செய்யும் மனைவி, குழந்தைகளினால் சுப செலவுகளும் இவர்களுக்கு உண்டாகும். இட்டம்போல் பெரியோரின் வருத்தம் நீங்க. பெரியோர்கள், குடும்ப பெரியோர்கள் இவர்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய வருத்தங்களை நீக்கி அவர்களுக்கு உதவியாக இவர்கள் இருப்பார்கள். இல் சிறப்பு, வீடு சம்பந்தமான சிறப்புகளையும் வாகனமும் முடிவில் வெற்றி, வாகனங்களையும் சிறப்பு செய்வார்கள். வாகன சம்பந்தமான யோகங்களும் இவர்களுக்கு உண்டாகும். இப்படி எல்லா காரியங்களிலும் தொடக்கத்தில் தொய்வு இருந்தாலும் முடிவில் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லி இந்த பலன்களை முடிக்கிறாங்க.